பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு நல்ல கதையை கேட்போமா? எலியாவை குறித்த மிகப்பெரிய தேடுதல் உனக்கு நினைவில் இருக்கிறதா? அவனுடைய மறைவு ஒரு புதிராகவே இருந்தது. எலிசா, நீயே அவருக்கு நல்ல நண்பர். எலியா எங்க உள்ளார் என்பது உனக்கு தெரியுமா? ஆமாம், எனக்கு தெரியும். நீ மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பதைப் போல் காணப்படுகிறாயே. ஏன் என்பதை தெரிந்து கொள்ள நானும் ஆர்வமாயிருக்கிறேன். எலியா எடுக்கப்பட்ட போது எவ்விதம் சால்வை விழுந்தது என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் அவருடன் செல்ல தீர்மானித்தேன். நான் வருவதை அவர் விரும்பவில்லை. ஆனால் நான் அவரை விட்டு விலகவில்லை. போகும் வழியில் நாங்கள் சில தீர்க்கதரிசிகளை சந்தித்தோம். எலியா உன்னுடன் இருக்கும் கடைசி நாள் இதுதான் என்பது உனக்கு தெரியுமா என்று அவர்கள் கேட்டார்கள். இதை கேட்டபோது நீர் கவலைப்பட்டீரா? எனக்கு இது முன்பாகவே தெரியும். அவர்கள் அமைதியாயிருக்கும்படி நான் கேட்டுக்கொண்டேன். நாங்கள் கிழக்கு பக்கம் முன்னேறி சென்றோம். நாங்கள் யோர்தானை அடைந்தோம். நாங்கள் எந்த பாலத்தையும் அங்கு காணவில்லை. எலியா சால்வையை எடுத்தார், முறுக்கி தண்ணீரில் அடித்தார். அந்த ஆறு இரண்டாக பிரிந்தது. நாங்கள் காய்ந்த நிலத்தில் கடந்து சென்றோம். அது உண்மையா? ஆமாம், நான் அங்கிருந்தேன். இறைவனின் பெரிய தன்மை மற்றும் வல்லமை குறித்து நான் வியந்தேன். அவர் எளிய மக்களை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்கிறார். நாங்கள் கடந்து சென்ற போது இறைவனை குறித்து பேசினோம். அப்போது பரலோகத்திலிருந்து அக்கினி ரதங்கள் கொண்ட குதிரை வண்டி இறங்கியது. எலியா அந்த ரதத்தில் ஏறி பரலோகம் நோக்கி சென்றார். நான் அவரை அழைத்தேன், பின்பு அவரை காணவில்லை. இறைவன் எலியாவை இவ்விதமாக மகிமையாய் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார். எனவேத்தான் ஒருவராலும் அவரை காண முடியவில்லை. கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்தமைக்கு நன்றி எலிசா. பொதுவாக மரணம் என்பது நமது வாழ்வின் முடிவு ஆகும். எப்போது நமது வாழ்வு முடியும், நமது மரணத்திற்கு பின்பு எங்கு இருப்போம் என்பது நமக்கு முக்கியமானதாக இல்லை. எலியா இறைவனுடன் இருந்தார், ஏனெனில் அவர் இறைவனுடன் வாழ்ந்தார். வேதாகமம் இன்னொரு இடத்தில் இவ்விதம் கூறுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மேகங்கள் நடுவிலே என் இயேசு வருகிறார். மேகங்கள் நடுவிலே மகிமையில் சேர்த்திட, நம்மை மகிமையில் சேர்த்திட மறுரூபமாக்குவார், நம்மை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே நல்லவரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ராஜா தேவாதி தேவனே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே இந்த வேளையிலும் கர்த்தாவே ராஜா, இப்போ நாங்கள் பார்த்த இந்த ஸ்டோரியின் படியும் இந்த ஆலோசனையின் படியும் கர்த்தாவே, எலியாவை நீர் எடுத்துக்கொண்டது போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட தேவன் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நினைத்தருளும்படியாய், உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும்படியாய், உடைய குமாரனை விசுவாசித்து அவரிலே நம்பிக்கை கொண்டு அவரை பற்றிய விசுவாசத்திலே நாங்கள் வல்லவர்களாய் மாறி அவர் வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இவன் அப்படியே நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.